ஈக்விட்டபிள் எஸ்டாப்பல் அப்படின்னா என்ன? ஒரு நபர் முன்னாடி ஒரு வாக்குறுதி சொல்லி இல்லை ஒரு செயல் செய்து அதன் அடிப்படையில் மற்றொரு நபர் அந்த செயலை செய்யும் பொழுது அவருக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருந்தால் வாக்குறுதி அளித்தவர் பின்னால் அந்த வாக்குறுதியை மீற முடியாது. முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் மிஸ்லீடிங் ரெப்ரசன்டேஷன். தவறான ஒரு வாக்குறுதியை அளித்திருக்க வேண்டும் அல்லது ஒரு தவறான ஒரு செயலை அவர் செய்திருக்க வேண்டும். அந்த செயலானது மற்றவரை ஏமாற்றம் அடையும் வகையில் அந்த செயல் இருந்திருக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட நபர் அந்த வாக்குறுதியை அடிப்படையாக நம்பி அவர் அந்த செயலில் இறங்கி இருக்கணும். அதனால் அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்க வேண்டும். அந்த வாக்குறுதி அளித்த நபர் தனது நிலையிலிருந்து மீறுவது அல்லது மாறுவது சூழ்நிலைக்கு நியாயமற்றதாகவும் நேர்மையற்றதாகவும் இருந்திருக்க வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒருத்தர்கிட்ட இருக்குது. இன்னொருத்தர் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு. இவர் முதல்ல நான் உனக்கு தான் விற்க போகிறேன் இந்த ப்ராப்பர்ட்டியை, நீ எடுத்துக்கோ, எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு 2 மாதம் இல்லைனா 3 மாதம் கழித்து பணம் கொடு, இந்த ப்ராப்பர்ட்டி நான் உனக்கு தான் விற்கிறேன்னு அவர் உறுதி சொல்லிடுறாரு. 3 மாதம் கழித்து அந்த விற்கிறேன்னு சொல்கிறவர் எனக்கு உனக்கு விற்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, நான் உனக்கு விற்க மாட்டேன் அப்படின்னு அவருக்கு சொன்னாருன்னா ஏற்கனவே இவர் சொன்ன வாக்குறுதியை நம்பி தான் அவர் ஒரு காம்பவுண்ட் வால் கட்டியிருக்கலாம், இல்லை ஒரு கிணறு எடுத்திருந்திருக்கலாம், இல்லை செடி நட்டு அதை பராமரிச்சிருந்திருக்கலாம். அவருக்கு அதெல்லாம் நஷ்டமாக இருக்கும் இல்லையா? அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா நீதிமன்றத்தை நாடுவார். நீதிமன்றம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஈக்விட்டபிள் எஸ்டாப்பலின் அடிப்படையில் அவருக்கு நியாயமாக அவருக்கு தான் நீ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க, அதனால தான் அவர் இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு, அதனால் அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, நீ அவருக்கு தான் இந்த நிலத்தை விற்கணும்னு உத்தரவிடலாம். இதுக்கு பேர் தான் ஈக்விட்டபிள் எஸ்டாப்பல் அப்படிங்கிறது.